அதிக அளவிலான மக்கள் இந்த இடத்துல வந்து படங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கிளிநொச்சி இரணைமட சந்தியில் நிற்கிறோம். இன்றைக்கு வெசாக் தினம். கிளிநொச்சி இரணைமட சந்தியில் இருக்கும் இராணுவ முகாம்களால் மிகப்பெரிய அளவில் வெசாக் கூடுகள் செய்யப்பட்டு மக்களுக்காக காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. கிளிநொச்சி மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல திரண்டு வந்து இதை பார்க்குறதுக்கு வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் மே 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள். இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் வாரமாகவே கருதப்படுகிறது. கிளிநொச்சியில் பெரும்பான்மையான இடங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவு அனுஷ்டிக்கப்பட்டு கஞ்சிகள் வழங்கப்படும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பான்மையான மக்கள் அந்த இடத்துல வந்து அஞ்சலி செலுத்துறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இவ்வாறு உணர்வுபூர்வமாக நிறைய பேர் இருந்தாலும் கூட அதில் ஒரு சிலர் அந்த இடத்துக்கு வரணும், அந்த இடத்துக்குரிய மரியாதையை கொடுக்காமல் சென்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்களோடு ஒப்பிடும்போது இந்த வெசாக் பண்டிகைகளுக்கு மக்கள் காட்டும் ஆர்வத்தோட இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுக்கு ஏன் காட்டவில்லை என்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழும்புகிறது. சித்தாரின் இசை ஒரு வாழ்க்கை பாடம், நிர்வாணத்திற்கான வழியை அது நமக்கு கற்றுத்தருகிறது. சித்தாரின் கல்விகள் இறுக்கமாகவும் அல்லது தளர்ந்தோ இருந்தால் நல்ல இசை கிடைக்காது. இன்று கிளிநொச்சி இரணைமட சந்தியில் வெசாக் கூடுகள் காணப்படுகிறது. இந்த வெசாக் கூடு என்ன முறையில் செய்திருக்கிறாங்க, மக்கள் எப்படி ஆர்வமாக பார்க்க வந்திருக்கிறாங்க, இது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைய காணொலி இருக்க போகுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்த பூர்ணிமா அல்லது வைசாகம் அல்லது விசாகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வெசாக் பொதுவாக மே மாத பௌர்ணமி நாளன்று உலகில் உள்ள அனைத்து பௌத்தர்களாலும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகவே இந்த வெசாக் கருதப்படுகிறது. இந்த வெசாக் என்ற சொல் தமிழ் கிடையாது. அதே வேளை தமிழர்கள் வெசாக் என்ற சொல்லையே அதிக அளவில் பயன்படுத்துகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். புத்தரின் வாழ்க்கை வரலாறை முன்னிறுத்தி இடம்பெறும் இக்காலப்பகுதியில் பந்தல்கள், தோரணங்கள், ஒளிக்கூடுகள் கட்டப்பட்டு எல்லா இடங்களிலும் பெரிய அளவில் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த 3 முக்கியத்துவங்களை கொண்ட நாளாக 3 நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதலாவது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தார்த், அதாவது கௌதமர் என்று அழைக்கப்படுகின்ற புத்தர் பிறந்த நாளாக, அதாவது நேபாளத்தில் பிறந்த நாளாக ஒன்று கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தகையா என்னும் இடத்தில் தவம் புரிந்த புத்த நிலை அடைந்த நாளாக 2வது நாள் கொண்டாடப்படுகிறது. 3வது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த நாளாக கருதப்படுகிறது. இலங்கையின் பௌத்தர்களினால் பண்டிகையாக கொண்டாடப்படும் இந்த வெசாக் பார்த்தீங்கன்னு சொன்னால் மே மாதம் பௌர்ணமி நாளன்று புத்தரின் பிறப்பு மற்றும் இறப்பு, விழிப்பு ஆகியவற்றை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. பலவித சமய நிகழ்வுகள் இந்நாளில் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை முன்னிறுத்தி இடம்பெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. தோரணங்கள், ஒளிக்கூடுகள் என்பன கட்டப்பட்டு மிகவும் சிறப்பான முறையில் இலங்கை நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருவது சிறப்பானது. ஆனால் யுத்தம் நிறைவு பெற்றதுக்கு பிற்பட்ட காலத்தில் வடகிழக்கு பகுதிகளில் இது வந்து அதிக அளவில் கொண்டாடப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள பௌத்தர்களின் வீடுகளில் மூங்கில் மற்றும் ஈக்கில் குச்சிகளை பயன்படுத்தி வெசாக் கூடுகள் செய்து வீட்டு வழியால் போடப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். தற்போது பிரசித்தி பெற்றது வெசாக் கூடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் அலங்கார தோரணங்களாக அதிக அளவில் பயன்படுத்துகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது தற்போது இலங்கையில் பிரசித்தி பெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வெசாக் கூடு இவ்வாறு வர்ண மின்குமிழ்கள் பயன்படுத்தப்படும் இந்த கலாச்சாரம் சீனாவிலிருந்து வந்ததாகவே நம்பப்படுகிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய நாகம் போன்ற புத்தரை பாதுகாக்கும் வகையில் 5 தலையுடைய ஒரு நாகம் இந்த இடத்துல ஒரு அழகான முறையில் காட்சியை காட்டியிருக்கிறாங்க. அதை சுற்றி வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை காட்டியிருக்கிறாங்க.
இந்த மண்ணுலக பந்தங்களில் எல்லாம் உதறிவிட்டு நான் உடனடியாக ஞான மார்க்கத்தில் செல்ல விரும்புகிறேன். நான் ஒரு துறவியைப் போல் வாழ விரும்புகிறேன். போதும். பேசவும் பேசாது, நினைக்கவும் நினைக்காது. என்னுடன் வா. உன் நண்பர்கள் நாட்டிய திருவிழாவிற்காக காத்திருக்கிறார்கள். வா, செல்லலாம். සිටිමේ කුමාරයාට සිටිනාදී ඉන්නේ තව ටිකක් අනුභව කිරීමට කෙනෙහිම කුමාරයාව අපිට බලන්නේ கவித காலத்தில் அரசு ஆட்சி சுற்றி காலத்தில் தமிழ் குலத்தில் பிறந்த தமிழருக்கு முன்பு கௌதம புத்தர் இவர்கள் சிறு வயதில் இருக்கும்போது தந்தையரான கௌதம புத்தர் பின்பு அவர்களது தந்தையார் இழந்தது இறந்த தந்தையரான கௌதம இந்த அழகான விசாக்கூடு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு ஒரு போர்டும் போட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உலர்ந்த வாழை இலைகள், மரப்பட்டைகள், இயற்கை மூலப்பொருட்கள், தென்னை நார், கயிறு இதுகளை மட்டும் பயன்படுத்தி தான் செய்திருக்கிறாங்க. கிளிநொச்சி இரணைமடு இராணுவ முகாம்னால் செய்யப்பட்ட விசாக்கூடுகளை தான் இன்றைக்கி நாங்கள் காணொலியாக காட்சிப்படுத்தியிருந்தோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு அழகான விசாக்கூடு ஒன்று இருக்குது.
வெசாக் விழாவுக்கு 2வது கமாண்டோ படைப்பிரிவால் வழங்கப்பட்ட இந்த விளக்கு 7வது இலங்கை இராணுவ சேவை படையினரால் வழங்கப்பட்ட வெசாக் விளக்கு இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்களால் போற்றப்படும் கோவிலின் பத்தரிப்பு மாதிரியை அடிப்படையாக கொண்டது. புத்தரின் மும்மடங்கு இயல்பை வெளிப்படுத்தி அதன் மூலம் புத்தரின் தாயான புத்தரின் இதயங்களில் மொழி உணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த விளக்கு உருவாக்கப்பட்டுள்ளது. புத்தரின் 3 நாள் விழா வெசாக் போயா நாளில் மிக முக்கியமான நிகழ்வு புத்தரின் 3 நாள் விழா ஆகும். அதாவது இளவரசர் சித்தார்த்தரின் பிறப்பு, அவரது ஞானம் மற்றும் புத்தரின் மறைவு. இந்தியாவில் உள்ள லும்பினி தோட்டங்களில் இளவரசர் சித்தார்த்தராக பிறந்த போதிசத்துவர் வாழ்க்கையில் விட்டு வெளியேறி பெரும் துறவை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. 6 வருட கடின உழைப்புக்கு பிறகு நடுத்தர பாதையை பின்பற்றிய போதிசத்துவர் புத்தகாவாவில் உள்ள போதி மரத்தில் ஞானம் பெற்றார். இவ்வாறு ஞானம் பெற்ற புத்தர் 47 ஆண்டுகள் உலக நலனுக்காக உழைத்து 80 வயதில் குசினாவில் உள்ள மன்னர் மன்னர்களை இந்த சிறப்பு தங்கள் உடலை கடுமையான தவம் புரிந்தால் மட்டுமே ஞானம் பெறலாம் என்று முன்வருமை கூறினார். அதை கேட்டு பல ஆண்டுகள் தன் உடலை கருத்தில் கொண்டார்கள். உடலை படிப்படியாக குறைத்துக் கொண்டு கடைசியில் ஒரு நாளுக்கு ஒரு பழுத்து ஒரு மட்டும் கொண்டு விளைத்து வந்தார். உடல் எதுவும் போதுமானது. ஆனால் அது போன்ற கடும் குறைவால் உடல் சோர்ந்து மூளையில் சோர்வடைவதால் உணவை அடைய அது வந்த வழி என்று உணர்ந்தார். மீண்டும் உணவு கொள்ளத் தொடங்கினார். அவர் வழக்கமாக உணவு கொள்ளத் தொடங்கியதை பார்த்த கிளிநொச்சி இரணைமடு நாள் செய்யப்பட்ட வெசாக்கூடுகளை பார்க்குறதுக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல திரண்டு வந்து ஆர்வத்துடன் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இவர்களுக்கான அந்த தன்சால் என்று சொல்லப்படுகின்ற உணவும் வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு பகுதியில் அதிக அளவு மக்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஆக்கள் அதிகமாகும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஓலைகளை பயன்படுத்தி செய்திருக்கிறாங்க. வெசாக் பாளையம் என்ற ஒரு போர்டு ஒன்று போடப்பட்டது. ஓகே, இப்போ நாங்கள் இரணைமடு சந்தியிலேருந்து கிளிநொச்சி நகர்ப்புறத்துக்கு வந்துட்டோம். கிளிநொச்சியில் அமைஞ்சிருக்கும் விகாரையில் வெசாக் பண்டிகை கொண்டாடுவதற்காக எவ்வாறு ஒழுங்குபடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதிக அளவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் பெரும்பான்மையான இடங்களில் வெசாக் தோரணங்கள் மற்றும் விகாரைகள், இராணுவ முகாம்கள் எல்லா இடங்கள்லையும் பெரிய அளவில் ஒழுங்குபடுத்தியிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது கிளிநொச்சி கரடிப்போக்கு அருகில் அமைஞ்சிருக்கும் பௌத்த விகாரையில் தான். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் பிரதானமாக காணப்படும் அந்த மின்கம்பங்களில் இருபுறங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மஞ்சள் நிறத்தில் வெசாக்கூடுகள் தொங்க விடப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி கரடிப்போக்கு.
தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா கந்தசாமி கோயிலுக்கு பக்கத்தில் வந்துருக்கோம். அதில் ஒரு இராணுவ முகாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒன்று தேநீர் ஏதோ உணவோ ஏதோ வழங்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். ஒருத்தர் நிப்பாட்டார். சரி, என்னத்தான் இருக்குதுன்னு சொல்லி ஒருக்கா இறங்கி போய் பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டி போட்டு சரி என்னத்தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். மூலிகை தேநீர் மற்றும் சர்க்கரை இருக்குது, பிஸ்கட்டுகள் இருக்குது. ஓகே, நாங்கள் ஒரு மூலிகை தேநீர் வந்து அடுத்து அருந்தி விட்டு சூப்பர். இது பார்த்திங்கன்னா கிளிநொச்சி கந்தசாமி கோவிலுக்கு அருகே காணப்படும் இராணுவ முகாமினால் செய்யப்பட்ட ஒரு பிரசாத் தோரணம். தனி இது ஒன்று மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. அழகாக இருக்குது பார்க்க. நமச்சிவாயா நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா, இந்த பாட்டை தான் அப்படியே மாற்றி படிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அதே பாட்டு தான். இந்த இடத்துலையும் அதிக அளவிலான மக்கள் திரண்டு வந்து அந்த தன்சால் என்று சொல்லப்படுகின்ற உணவுகளையும் பெற்றுக்கொண்டு செல்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இது காக்கா கடச்சந்திக்கு அருகே இருக்கிற இராணுவ முகாம்களால் ஒழுங்கப்படுத்தப்பட்டிருக்கிற விசாக் தோரணங்கள். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் நிற விசாக்கூடுகள் முழுமையாக கிளிநொச்சி நகரில் காணப்படும் மின் தூண்களில் எல்லா இடங்கள்லையும் போடப்பட்டதை பார்க்கலாம். இங்கால போலீஸ் ஸ்டேஷன், கிளிநொச்சி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போடப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் பிள்ளையார் கோவில்கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் மக்கள் வங்கி, இலங்கை வங்கி அந்த இடத்த அனுமதிக்கிறோம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக எல்லா இடம் போடப்பட்டிருக்கும் தோரணங்கள் போடப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். கிளிநொச்சி டிப்போ சந்திக்கு வந்துட்டேன். இந்த இடம் தெரியும். இராணுவத்தால் செய்யப்பட்டிருக்கிற யுத்த நினைவு சின்னம் ஒன்று தான் இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடங்களிலும் வர்ண மின் விளக்குகள் போடப்பட்டு விசாக் தோரணங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதிக அளவிலான மக்கள் இந்த இடத்துல வந்து படங்கள், செல்ஃபி படங்கள் எடுத்துகிட்டு போகிறத பார்க்கலாம். இது போன வருடமும் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கடந்த வருடங்களை ஒப்பிடும்போது இந்த வருடம் அதிக அளவிலான மக்கள் விசாக்கூடுகள் பார்க்குறதுக்கு வந்து கொண்டிருக்கிறத அவதானிக்கக்கூடியது. இந்த விசாக்கூடுகள் அமைக்கப்பட்ட இடங்களில் பாடல்களாக இருக்கட்டும் அல்லது இதுக்குரிய விளக்கங்களாக இருக்கட்டும் எல்லாமே தமிழ் மொழியிலே இருக்கிறத பார்க்கக்கூடிய